I am your best friend. Please, yeah. Please. Welcome to the show. Also, BC Bottom, also Mr. Fonzo. Welcome back to my channel. So, நம்ம ஜெயராம் சார், ஊர்வசி மேம், மிஸ்கின் சார், சாண்டி பிரதர், அனந்திகா மேம், அதுக்கப்புறம் நம்ம சஞ்சனா மேம் மற்றும் பலர் நடிச்சிருக்கோம். அப்புறம் தான் பரிமளா அண்ட் கோ அதை நான் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூஸில் வந்திருக்கேன், பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான குடும்பம். நம்ம ஜெயராம் சார் பேர் தான் பரிமளா ஆக்சுவலாக. ஓகே, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊர்வசி மேம் பேர் சுதந்திரம் அண்ட் சஞ்சனா மேம் பேர் பராசக்தி அண்ட் இவங்க பேர் வந்து அனந்திகா அவர்களோட பேர் வந்துட்டு மதுமிதா. இந்த 4 பேருக்கும் ஒரு ஆள் குறைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு ஃபேமிலியில். வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் அப்படிங்கிற நம்ம சாண்டி பிரதர். பேசிக்கலி ஒரு அபியூசரு, ரவுடி, அராத்து, ஒரு மர்டரு. அதை தாண்டி வந்துட்டு இவங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு அனந்திகா மேம் வந்து லவ் பண்ணுறேன்னு அபியூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபிசிக்கலி அபியூஸும் பண்ணிருப்பா. அப்படி ஒரு மாதிரி ஃபேமிலி ஃபுல்லாக இரிட்டேட்டடாகவே இருப்பாங்க. ஒரு மாதிரி என்னடா இவனை ஒன்றுமே பண்ண முடியல, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவனை கொண்டுலாம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து கொண்டுலாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். சரியா, பண்ணக்கூடிய தைரியம் இருக்கிற ஃபேமிலி எல்லாம் கிடையாது. ஸோ பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்க அடுத்த நாள் பார்த்தா சாண்டி பிரதர் செத்து கிடக்கிறாரு. ஸோ என்ன ஆச்சு, யார் என்ன பண்ணாங்க, இவங்க ஃபேமிலிக்குள்ளே யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களா, இல்லை அவரோட விரோதிகள் யாரோ நம்மளை அடிச்சிட்டாங்களா, எக்ஸெட்ரா என்ன ஆச்சு, சாண்டி பிரதர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறத பேசிக் கதைக்கலாம். பேசிக்கலாக மர்டர் மிஸ்ட்ரி. சரிங்களா? ஓகே, ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸ்க்கு போயிடலாம். பட் போறதுக்கு முன்னாடி இஃப் யூ லைக் எனி கூல் ஆக்சசரிஸ் இந்த பிரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 200+ rupees தான். அதோ இங்கேயோ இல்லை எங்கேயோ ப்ராடக்ட் லிங்க் வரும், பாருங்க. இதை நான் போட்டு பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க சொல்கிறேன். ஆல்சோ இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கிரே தான் போட்டிருப்பேன். பட் இது நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இட்ஸ் கால்ட் அ பீனி. பேசிக்கலாக ஸ்கல் கேப் தான் நினச்சேன், பட் பீனி ஆமா இதுக்கு. ஓகே, இது 200+ ரூபா தான். நல்லா இருக்கு, ஒரு மாதிரி கூலா இருந்துச்சு, வாங்கினேன், ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. அகைன் இங்கேயோ இல்லை எங்கேயோ வந்துட்டு ப்ராடக்ட் லிங்க் வரும். ஸோ பாருங்க, பிடிச்சிருந்தா இந்த ப்ராடக்ட்டும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் காட்டிட்டா டே பிரேஸ்லெட் பீனி. ஓகே, டன். லெட்ஸ் மூவ் டு த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். அதாவது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு ஸ்கிரீன் பிளே. அதாவது ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட இருக்கும், 2 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிற படம். பட் வந்துட்டு சாண்டி பிரதர் இறக்குறது ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சு போயிடும். ஆனால் அதை கொன்னது யாருன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட், இவரா இருக்குமா இவரா இருக்குமா சொல்லிட்டு மாத்தி கடைசி வரைக்கும் நம்மளை கெஸ் பண்ண வச்சுட்டே இருக்காங்க. வெரி வெல் ரிட்டன் ஸ்கிரீன் பிளே. அதுவும் சில நான் லீனியர் நரேஷன்ஸும் வரும். ஸோ ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் பாண்டியராஜ் ரைட்டிங். பாண்டியராஜ் ஜான்ரா மாதிரி இது பெருசாக தெரியல, பட் ஆனால் மனுஷன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் கரெக்டாக எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இட் வாஸ் அ கிரேட் அட்டம் பை பாண்டியராஜ் சார். எனக்கு டெஃபினெட்லி அப்பீலிங்காக இருந்துச்சுன்னு சொல்லியாலும். ஸோ அது ஒன்று. ஸோ ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு. ரெண்டாவது ஆப்வியஸ்லி பர்ஃபார்மன்ஸ். இந்த காம்பினேஷன் நம்ம ஜெயராம் சார், ஊர்வசி மேம் என்ன மாதிரி ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். உண்மையிலேயே ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஜெயராம் சார் அந்த பல்ல கடிக்கிறது, ஊர்வசி மேம் வந்து நேலங்காலம் தெரியாமல் வந்துட்டு ஒரு செட்டப் பண்ணிருக்குது. அது எஸ்பெஷலி ஒரு ஃபியூனரலுக்குள்ளே போகும்போது ஒரு மாதிரி காரில் போகும்போது நார்மலாக போயிட்டு இருப்பாங்க. அந்த இறங்கின ஒன்று அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுப்பாங்க. அதெல்லாம் அல்டிமேட் ஆக்டிங்கு. ஊர்வசி மேம் ஹியூஜ் ஃபேன், ஜெயராம் சாருக்கு ஹியூஜ் ஃபேன். 2 பேரும் பின்னிட்டீங்கன்னு சொல்லியானோ. மிஸ்கின் சார் இஸ் திஸ் வியர்ட் காப். மனுஷன் செம ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான வைப்பு மனுஷன். பட் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை போட்டு ஒரு மாதிரி செமையாக நடிச்சிருக்காரு, செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு சாப்பாட்டு பிரியர் வேலை. ஸோ அதனால அவருக்கு ஒரு பிஜிஎம் கொடுத்துருப்பாங்க, அதாவது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் சார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சொல்லியானோ. அது போக நம்ம சாண்டி பிரதர் ரொம்ப நடிச்சிருக்காரு. அப்படி ஒரு மாதிரி அபியூசர், ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும், பார்த்தாலே வெறுப்பேற்ற மாதிரி கேரக்டர் தான். பட் மனுஷன் அந்த கேரக்டரை அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி வெல் பர்ஃபார்ம் சாண்டி பிரதர்னு சொல்லிக்கிறேன். ஆல்சோ இந்த பக்கம் சஞ்சனா மேமும் சரி, அனந்திகா மேம் சரி, ஒரு சிப்ளிங்ஸ் பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் 2 பேரும் பின்னிட்டாங்க. இவங்க கொஞ்சம் சட்டிலான ஃப்ராடு அனந்திகா மேம். அண்ட் இவர் வந்து ஓப்பனான கொஞ்சம் வெகிலி அப்படிங்கிற மாதிரி தான். ஓப்பனாக எது இருந்தாலும் சடசன்னு பண்ணிடுவோம் அப்படி சஞ்சனா மேம். பட் ஆனால் இந்த பக்கம் ஒரு சட்டிலான ஃப்ராடு, ஒரு மாதிரி நல்லா பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக எல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு சொல்லியாலும். மற்றபடி நிறைய பேர் யோகி பாபு அண்ணன் ஆகட்டும், நம்ம சென்ட்ராய் எக்ஸெட்ரா நிறைய பேர் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா நடிச்சிருக்காங்க சொல்லியாலும். அவங்க சாண்டி பிரதர் அம்மா கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் அதாவது போலீஸ் ஆஃபீஸர் கோவின்னு சொல்லிட்டு நடிச்சிருப்பாரு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் 2வது பாசிட்டிவ் படத்தில் எனக்கு. சரியா, 3வது வந்து ஜென்ரலாக பார்த்தது நம்ம இந்த சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே நல்லா கட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாறி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறிட்டே இருந்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக புரியுது. ஸோ அழகாக கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ எடிட்டருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். பிரதீப் ராகவ் அவர்கள் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சின்னு சொல்லியானோ எடிட்டிங், அந்த கட், இந்த படத்தோட கட் ரொம்ப பிடிச்சின்னு சொல்லியானோ. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கை கொடுக்குது. ஓவராலாக ஒரு டெஃபினெட்லி ஒரு வெரி என்கேஜிங் மர்டர் மிஸ்ட்ரி எனக்கு வந்து ஆக்சுவலாக பிடிச்சிருங்க. சரியா, தாராளமாக நீங்கள் வேணும்னா தியேட்டரில் போய் பார்க்கலாம், ஓடிடியில் பார்க்கணுங்கிற ஆட்கள் பார்க்கலாம், அது ஓகே. பட் தியேட்டர் பார்க்கலாம், டெஃபினட்டாக ஒர்த்து தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம், ஜாலி
ஜாலியாக ஃபன்னாக பார்த்து. பட் ஆனால் ஒன்று சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களால் கடைசி வரைக்கும் நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளேல கொண்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன பார்ட் 2 ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அது நடக்கதே இல்லை, சும்மா ஃபன்காக. இப்போ எல்லாருமே பார்ட் 2 சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு காமெடி எலிமெண்ட்டுக்காக அப்படி வச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் மேபி இஃப் இட்ஸ் அ பார்ட் 2 ஐ வுட் லைக் டு see where this goes அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் நெவர்தலெஸ் ஒரு சாலிடான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு காமிக்கல் எசன்ஸோட, அதே நேரத்தில் ஒரு சாலிடான ஒரு தீமும் உள்ளே வச்சு அழகாக பேக் பண்ண படம் தான் பரிமளா அண்ட் கோ. எனக்கு பர்சனலாக ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு நல்ல படம், ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி வாட்சோட நீங்கள் வெளியே வருவீங்க, சந்தோஷம் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஃபார் மீ இட் டெஃபினெட்லி ஒர்க் அவுட். ஸோ என்னோட சைட்லேருந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் டு தி என்டையர் டீம் அண்ட் பாண்டியராஜன் சாருக்கும் மிகப்பெரிய பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் பரிமளா அண்ட் கோ. உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காம நம்ம சீக்கிரம் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, குறிச்சிக்கலாம், சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.